கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மாம்ஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிற ரசம் ப்ரீமிக்ஸு வந்து எப்படி சாதம் கிளறலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டன்ட் ரசம் ப்ரீமிக்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. இப்போ அதை வச்சு நம்ம சாதம் கிளற போகிறோம். நான் எசென்ஷியலாக ஒரு சின்ன தக்காளியும் ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தான், ஒரு 150 ml அரிசி தான் எடுத்திருக்கேன், 150 கிராம் அரிசி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக செய்து பாருங்கள். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு புது ரெசிபி செய்கிறீங்கன்னா கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிடிச்சது அப்படின்னா நீங்கள் அது வந்து உங்களோட ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுற இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு 3/4 லிட்டர் அளவுக்கு வாட்ரு வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழைவாக வரும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. இப்போ நம்ம எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு அரிசி, வாட்ரு, நம்ம அந்த எசென்ஷியலாக போடுறது 30 கிராம் அளவுக்கு நம்மளோட இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் ரசம் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் நான் சேர்க்கலை. நீங்கள் வந்துட்டு செய்து பார்த்துட்டு கூட உங்களுக்கு சால்ட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் விட்டு எடுத்தால் இந்த மாதிரி ஆகிடும். கொஞ்சம் வந்து நம்ம பொட்டேட்டோ மேஷர் வச்சு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சாஃப்டாக வேணும்னா. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இதுக்கு வந்து கடுகு, கருவேப்பிலை மட்டும் நான் தாளித்து போட்டுக்கிறேன். நீங்கள் ஆயில் வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சூப்பராக மணமாக மழை குளிர் காலத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ரெசிபி இது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.